வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று 5/7/2024 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே, சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். சிறு தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கவனம் வேண்டிய நாள். அஸ்வினி ஆதரவான நாள். பரணி தீர்வுகள் கிடைக்கும். கிருத்திகை வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 3. நிறம் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும். தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 4. நிறம் இளம் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும். பணியாளர்களிடத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 6. நிறம் வெள்ளை. மிருகசீரிஷம் அனுபவம் வெளிப்படும். திருவாதிரை புதுமையான நாள். புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கனிவான பேச்சுக்கள் வியாபாரத்தில் நன்மையை தரும். பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். செய்தொழிலில் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்தில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 7. நிறம் வெண்மை. புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் ஆதாயம் அடைவீர்கள். ஆயில்யம் ஆர்வமின்மையான நாள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அரசு வழி முயற்சியில் ஆதாயம் அடைவீர்கள். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 7. நிறம் நீல நிறம். மகம் சாதகமான நாள். பூரம் ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் முன்னேற்றமான நாள். கன்னிராசி அன்பர்களே, செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உடன் பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள். வேலை விஷயமான பயணங்கள் அலைச்சல் அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 4. நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் தடைகள் விலகும். அஸ்தம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திரை புரிதல்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்கள் சுயரூபங்கள் வெளிப்படும். சகோதரர்கள் வகையில் காரிய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும். எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 5. நிறம் சாம்பல் நிறம். சித்திரை கருத்து வேறுபாடுகள் விலகும். சுவாதி அனுகூலமான நாள். விசாகம் பிரார்த்தனைகள் கைகூடும். விருச்சிகராசி அன்பர்களை, திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்தை கேட்கவும். சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது விரயங்களை தவிர்க்கும். கனிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6. நிறம் இளம் சிவப்பு. விசாகம் ஆலோசனை வேண்டும். அனுசம் சோர்வான நாள். கேட்டை அனுபவம் வெளிப்படும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு. உடல்நிலையில் புதிய பொலிவுடன் புத்துணர்வுடன் காணப்படுவீர்கள். பெரியோர்களிடம் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் அகலும். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 4. நிறம் ஊதா. மூலம் நட்புகள் அதிகரிக்கும். பூராடம் தெளிவுகள் உண்டாகும். உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டாகும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 3. நிறம் பொன்னிறம். உத்திராடம் சாதகமான நாள். திருவோணம் புரிதல் உண்டாகும். அவிட்டம் நெருக்கடிகள் மறையும். கும்பராசி அன்பர்களே, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படும். வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல் தோன்றி மறையும். வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள். அவிட்டம் தேவைகள் பூர்த்தியாகும். சதயம் நெருக்கடிகள் குறையும். பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, அரசு வழியிலான செயல்களில் தாமதம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலம் உண்டாகும். அதிரடியான சில செயல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6. நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி தாமதம் உண்டாகும். உத்திரட்டாதி சஞ்சலம் மேம்படும். ரேவதி ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய சிந்தனை: கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம். எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம். இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள். நன்றி, வணக்கம்.